இருக்கிறது. இன்னைக்கு மன அமைதி வேணும், மன அமைதி வேணும், நம்மள பல பேர் தவிக்கிறோம். மன அமைதியை பெறுவதற்கான சிறந்த வழி இஸ்லாம் சொல்லுது, உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்க ஏத்துக்குங்க, அவ்வளவுதான். தானா மன அமைதி வந்துடும். நம்ம யாரை பார்த்தையும் குறைப்பட மாட்டோம், அங்கலாய்ந்து கொள்ள மாட்டோம். அதீதமான எதிர்பார்ப்பு நம்மள்ட்ட இருக்குது. இந்த பொருத்தம் வந்து விட்டால் அதுவெல்லாம் இருக்காது. அவருக்கெல்லாம் கிடைச்சிருக்க எனக்கு கிடைக்கலையே என்ற எந்த எண்ணப்பாடு வராது. கிடைத்ததை ஏற்கக்கூடிய மனதை இறைவன் அதிலே கொடுத்து விடுவான். இதுதான் இன்னைக்கான மிகப்பெரிய தேவை. இது இல்லாததுனால எல்லாம் இருந்தும் ஒரு விதமான வெறுமையை மனிதன் அனுபவிக்கிறான். அல்லாஹ் தந்ததை ஏத்துக்கணும், அது குறைவோ கூடுதலோ இதுதான் நம்ம நிலை அப்படின்றத ஒருத்தர் சம்மதிச்சு ஒப்புக்கொண்டால் மனதிற்கு அமைதி கிடைக்கும், வெறுமையிலிருந்து நாம் நீங்கி விடலாம். பாருங்கள், ஷேக் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்ற மகா பெரியவர், ஒரு மகத்தான மாமனிதர், பெரிய வியாபாரம் செய்தார். ஒரு நாள் அவருடைய சீடர்களிலே ஒருவர் வந்து பதட்டத்தோடு வர்றாரு. ஏன் இந்த பதட்டம்னு கேட்குறாங்க. இல்லை பெரியவங்களை, உங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்த சரக்கு கப்பல் நடு கடலில் அப்படி கவிழ்ந்து போச்சு, மொத்தமும் கவிழ்ந்துருச்சு, முதலும் கடலோடு கடலாக தண்ணீரோடு தண்ணீராக போச்சு. உடனே ஷேக் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொன்னாங்களா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்க்கே எல்லா புகழும். ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு இன்னொருவர் சந்தோஷத்தோடு வந்தார். வந்தவர் சொன்னார், தப்பான தகவல் உங்களுக்கு வந்துருச்சு போல தெரியுது, கவிழ்ந்தது உங்களுடைய சரக்கு அல்ல, இன்னொருத்தருக்கு போக வேண்டிய சரக்கு. இன்னொருத்தருடைய சரக்கு கப்பல் தான் கவிழ்ந்தது, உங்களுடைய பொருள் சேஃப்டியா கரையில வந்து சேர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ சொன்னாங்க ஹஸரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அல்ஹம்துலில்லாஹ். சபையில் ஆள் இருக்குமல்ல, கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது துக்க செய்தி, ரெண்டாவது வந்தது அந்த எந்த துக்கமும் இல்லை எந்த நஷ்டமும் இல்லைன்றது ஆறுதல் செய்தி. ரெண்டுலையுமே நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க, புரியலையேன்னு கேட்டாங்க. ஷேக் சொன்னாங்க, எனக்கு இழப்பு ஏற்படுகிற பொழுது என்னுடைய உள்ளத்தை பார்த்தேன், எந்த மாற்றமுமே இல்லை. இழப்பை தருவதும் நஷ்டத்தை தருவதும் முன்னேற்றத்தை தருவதும் அவனே. எனவே மாற்றம் இல்லாத, இறைவனின் மீது சலனமில்லாத பொருத்தப்படுகிற உள்ள எனக்கு இருக்குல்ல, அதுக்காண்டி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். ரெண்டாவது, எனக்கு வர இருந்த ஆபத்தை இறைவன் தடுத்து வேறு பக்கமாக திருப்பி விட்டான். அதனால எனக்கு உள்ளம் சந்தோஷப்படுதா, நல்ல வேலை நமக்கு வரல, எவனுக்கோ வந்து போச்சு, போய் தொலையட்டும் என்று சந்தோஷப்படுதா, அல்லது வேற ஏதாவது விதமான எண்ணப்பாடுகள் ஏற்படுகிறதா என்று பார்த்தேன். அப்போதும் என்னுடைய உள்ளத்தில் என்ன எண்ணப்பாடும் இல்லை. கொடுக்கிறவன் கொடுத்து கொண்டே இருக்க போகிறான், அதை யாரால் தான் தடுக்க முடியும்? தடுக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்து விட்டால் உலகத்தில் யாரால் தான் கொடுக்க முடியும்? இந்த எண்ணப்பாடு எனக்கு உள்ளத்தில் நிறைவாக இருந்தது. எனவே நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன். அன்பர்களே, இறைவனால் கொடுக்கப்படுவதை உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது என்ற சிந்தனையோடு எது கிடைத்தாலும் அதை பொருந்திக் கொள்கிற தன்மை வந்துவிட்டால் உள்ளபடியே அதைவிட பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி உலகத்தில் வேறொன்றும் இல்லை. தோல்வி இதற்கு எதிர்ப்பதம் வெற்றி, நஷ்டம் இதற்கு எதிர்ப்பதம் லாபம், உதாசீனம் இதற்கு எதிர்ப்பதம் கண்ணியம், செலவு இதற்கு எதிர்ப்புறம் வரவு, பின்னடைவு இதற்கு எதிர்ப்புறம் முன்னேற்றம். இதெல்லாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் ஆனது நடக்கத்தான் செய்யும். உலகத்தில் வரவு மட்டுமே வந்துட்டு இருக்குன்னு நினைக்க முடியாது, செலவும் ஆகத்தான் செய்யும். லாபம் மட்டுமே வந்துட்டு இருக்குன்னு நினைக்க முடியாது, நஷ்டமும் ஆகத்தான் செய்யும். முன்னேற்றத்தில் தான் இருப்போம் அப்படின்னு நினைக்க முடியாது, கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் பின்னேற்றம் ஏற்படலாம், பின்னடைவு ஏற்படலாம். இப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய அந்த பக்குவம், இதுதான் அல்லாஹ்வினுடைய கதிரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. உலகத்தில் ஆகப்பெரிய மாற்றத்தை தந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்துக்கிட்டாங்க அந்த விஷயத்தில், ஹதீஸிலே வருகிறது பாருங்கள். ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க ரசூல்லா. முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. உம்முல் முஃமினீன் ஆயிஷா அம்மா தான் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க. ஹல் இந்தக்கும் தாம், ஆயிஷா வீட்டில் ஏதாவது சாப்பாடு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. குல்து யா ரசூலல்லாஹ் மா இந்தனா ஷை, எந்த சாப்பாடுமே இல்லையே நம்ம வீட்டில், இன்னைக்கு பசியாரத்துக்கான எந்த ஒரு உணவும் இல்லையே, ஏற்பாடு ஆகலையே அப்படின்னு ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க. கொஞ்சம் அதை நிப்பாட்டின்னு நம்ம லைஃபுக்கு வாங்க. வெளியேந்து பரபரப்பாக வர்றோம், 8 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வர்றோம், அல்லது பகலெல்லாம் உழைச்சிட்டு ராத்திரி வீட்டுக்கு வர்றோம், சாப்பிடணும்னு தேணுது, பசிக்குது, வீட்டம்மாட்ட கேட்குறோம், சாப்பாடு ஒன்றும் இல்லைங்கன்னு சொன்னால் எம்புட்டுக்கும் வீட்டில் என்னத்தை செஞ்சுட்டு இருந்த இவ்வளோ நேரம், நான் வருவேன்னு தெரியாது,
அது என்ன உனக்கு அஜாக்கிரதை, அது என்ன உனக்கு இப்படியான ஒரு எண்ணப்பாடு அப்படின்னு 4 வார்த்தை பேசிவிட்டு எதையாவது வாங்கிட்டு வந்து எதையாவது சாப்பிடும் வச்சுங்களேன். அதில் ஆயிஷா அம்மாட்ட பெருமானார் கேட்கிறார்கள், மா இந்த நான் ஷை, ஒன்றுமே இல்லை சாப்பிட்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? பேச மாட்டார்கள், கடிந்து கொள்ள மாட்டார்கள், நேர் எதிர்மறையான சிந்தனையோடு அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். கால இன்னி சாயிம், இன்னைக்கு நான் நோன்பு வச்சுக்கிறேமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா இன்னைக்கு நான் நோன்பு வைக்கணும்ன்றது என்னுடைய தலைவிதி, இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். சரி, உணவு இல்லைன்னு நினைச்சு யாரை கோச்சிக்கிட்டு என்ன ஆக போகுது, யார்கிட்ட சண்டை போட்டு என்ன ஆக போகுது, நான் நோன்பு வச்சுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹதீஸில் வந்திருக்கிறது, ஆயிஷா அம்மா சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி வீட்டுக்கு ஒரு அன்பளிப்பு வந்துச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி விட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறக்கிற நேரத்தில் வந்து அந்த உணவை சாப்பிட்டு விட்டு சொன்னார்கள், இன்று நோன்பு வைத்தேன், நோன்பு வைக்கும் பொழுது எதுவும் இல்லை, நோன்பு திறப்பதற்கு இறைவனே உணவு கொடுத்தான் என்றார்கள். எவ்வளவு அற்புதமான பொருத்தம் இது. இப்ப நல்லா இருந்தா மட்டும், கஷ்டத்துல மட்டும் இறைவனை நினைப்பது என்பதல்ல, நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி நிலையிலும் அவனுடைய கதிரை பொருந்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த உலகத்திற்கு இஸ்லாம் கற்றுத்தருகிற மிகப்பெரிய விஷயம். இது இருக்குமே ஆனால் நிச்சயமாக மன அமைதி கிடைத்துவிடும், உள்ளம் அங்கலாய்ந்து கொண்டிருக்காது, எண்ணப்பாடுகள் சுத்தி கொண்டே இருக்காது. 3 விஷயங்க உங்க வாழ்க்கையில டெய்லி லைஃப்ல நீங்க ரொட்டீனா பாக்குறீங்களா, அல்லாஹ்வுக்கு லாக் சுக்ரியா, அல்லாஹ்விற்கு கோடான கோடி நன்மைகள் செய்யுங்கள், நன்றி செய்யுங்கள். ரசூல் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சர்பிஹி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பயமற்ற பாதுகாப்பான சூழலை இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறானா, ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து சொன்னாங்க, வ முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, அவருடைய உடல்ல ஆரோக்கியம் இருக்குது, எந்த பெரிய மைனஸும் இல்லை, உடம்பு போட்டு வருத்தி எடுத்து நிறைய காசை செலவழிக்கிற மாதிரி உண்டான சிச்சுவேஷன்லாம் இல்லை, நல்ல ஆரோக்கியமா இருக்காரு, ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமா இருக்காரு, அவருடைய வேலையை அவரே செய்யற மாதிரி உண்டான ஆரோக்கியமா இருக்காரு. 3வது சொன்னாங்க, வ இந்தஹு கூத்து யௌமிஹி, அன்றைய தினம் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் உண்ணுவதற்கு உணவு இருக்கிறது. இந்த 3 இருந்துச்சா, ரசூல் சொல்றாங்க, கஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, இந்த உலகமே வாரி சுருட்டி அவர் கையில கொடுத்த மாதிரின்னாங்க. பயமற்ற பாதுகாப்பு, உடல் ஆரோக்கியம், அன்றைய தேவையை நிறைவேற்றுவதற்கான உணவு, இந்த 3 இருந்துச்சா இந்த உலகமே கிடைச்சிருச்சு. பொதுவாகவே மனிதனுடைய சிந்தனை என்ன தெரியுமா, இருக்கிறத பார்க்கவே மாட்டான், இல்லாததை மட்டுமே பார்ப்பான், எப்பொழுதுமே இல்லாததை மட்டுமே சிந்திப்பான். அதனால் என்ன, இருக்கிற அந்த லைஃபை அவனால் அனுபவிக்க முடியாத ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுறான். அது இல்லையே, இது இல்லையே, அது போச்சே, இது போச்சே, அங்கிட்டு வாங்கிருக்கலாமே, இங்கிட்டு வாங்கிருக்கலாமே, அப்பவே போயிருக்கலாமே, இப்பவே போயிருக்கலாமே அப்படின்னு நினைச்சு ரியல் லைஃப், கரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லைஃபை மறந்து விடுவான், அதனுடைய சுகத்தை, அதனுடைய இன்பத்தை சுவைப்பதற்கு மறந்து போய் விடுவான். ரசூலுல்லாஹ் ரொம்ப அற்புதமாக சொல்லி தந்தார்கள், இந்த 3 இருந்தால் உங்களுக்கான வாழ்க்கை உலகமே உங்களுக்கு கிடைத்ததை போன்று சமம் என்றார்கள் பெருமானார். ரசூலுல்லாஹ் எப்பொழுதும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான துவா என்ன தெரியுமா, அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக், நீ கொடுத்த ஹலாலை கொண்டு என்னை போதுமாக்கிற ரப்பே. நீ என்ன கொடுக்குறியோ அது ஹலாலாயா கொடுத்தியா, அது 10 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கான சம்பாத்தியம் 500 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, ஹலாலா எனக்கு இதில் கிடைக்குதா, மாஷா அல்லாஹ் போதும் என்ற மனதை கொடு. அன் ஹராமிக், ஹராம கொடுத்துடாது. ஹராமா எனக்கு 50 இல்லை, 50,000 வந்தாலும் வேண்டாம், நான் என்னுடைய இடது கையால் அதை தட்டி விடுவேன், எனக்கு வேண்டாம் என்று தட்டி விடுவேன். அம்மன் சிவாக், ரொம்ப முக்கியமான துவா, வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய துவா. இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கான அர்த்தம். பேங்க் பேலன்ஸையோ, பெரிய வீட்டையோ, மாளிகையோ, நம்ம வசதியான லக்ஸுரியான ஒரு லைஃபையோ அனுபவிக்கக்கூடியவர் அல்லவும் மிகப்பெரிய செல்வந்தர். பெருமானா சொல்கிறார்கள், இந்த துவாவிலே கேட்கிறார்கள், இந்த சிந்தனையும் எண்ணப்பாடும் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவரே மிகப்பெரிய செல்வந்தர். அம்மன் சிவா, உன்னை தாண்டி என் சொந்த தேவைக்கு யார்கிட்டையும் நான் கையேந்த கூடாது, அப்படிதான் முடிச்சு. நீ என்ன கொடுக்குறியோ அது எனக்கு போதுமா இருக்கணும், அது ஹலாலா இருக்கணும், ஹராமினுடைய பக்கம் கூட நான் திரும்பக்கூடாது. 3வது பாயிண்ட் என்ன, என் தேவைக்கு உன்னை தாண்டி வேறு யார்கிட்டையும் நான் யோசிக்கவே கூடாது, வேண்டாம். ஏன் அந்த சுயமரியாதையை விட்டு நான் ஏன் அடுத்தவருக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும், என் கையை ஏன் நான் நீட்ட வேண்டும், என் சுயமரியாதை, என்னுடைய தன்மானம் என்னை தடுக்கிறது, வேண்டாம். இந்த 3 சிந்தனையோடு ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக யார் உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர், ரசூலுல்லாவின் வார்த்தையில் சொன்னால்
உங்களுக்கென்று இறைவன் எதை எழுதியிருக்கிறானோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஅஹிப்ப லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக், உனக்கு என்ன பிரியப்படுவியோ அதே மாதிரி உன் சகோதரனுக்கும் பிரியப்பட்டு, உனக்கு எதை ஆசைப்படுவியோ அதே மாதிரி மக்களுக்கும் நடக்கணும்னு ஆசைப்படு. நீங்க பார்க்கறதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் நடக்கிற காரியமா? இன்னைக்கு இதெல்லாம் நடக்குமா? இன்னைக்கு நமக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியவனுக்கு கிடைக்க கூடாது. நம்ம வீட்டுக்கு இது வராட்டியும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து தொலைஞ்சிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சிந்தனை மிகுதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அல்லவா நாங்க வாழ்ந்துட்டு வர்றோம். எப்படி இதுன்னு கேட்குறீங்க? புரியுது. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் மாற்றி சிந்திக்க சொல்றாங்க. எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி மூமின்கள் நீங்க சிந்திக்காதீங்க. எல்லாரும் போறக்கூடிய அந்த பாதையில நீங்க போவாதீங்க. கொஞ்சம் ட்ராக்கை மாற்றி போங்க. உங்களுடைய சிந்தனை ஓட்டத்தை கொஞ்சம் மாற்றுங்கள், மடைமாற்றம் செய்யுங்கள். உங்களுக்கு எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே பிறருக்கும் விரும்புங்கள். நீங்கள் உண்மையான மூமினாக ஆகுவீர்கள். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, 4வது ஜுஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ஆயத்து. அல்லாஹ் சொன்னா, உலகத்துல உங்களுக்கு நன்மை வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமானது அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கணும்னா. மொத்த ஹோல்சேல் நன்மை வேணுமா? நன்மையினுடைய அந்த கருவூலம் உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது அல்லாஹ்ட்ட கொடுத்துடணும். இந்த ஆயத்து இறங்கின உடனே மதீனால இன்னைக்கும் அதனுடைய அடையாளம் இருக்குது. அபூ தல்ஹான்னு ஒரு சஹாபி ஓடி வந்தார். வந்து நபியிடத்தில் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னுடைய தோட்டம் பைருஹா. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, பைருஹான்னு போட்டு பாருங்க, இந்த வரலாறு அப்படியே பின்னால் வரும். எனக்கு பிடிச்ச என் சொத்துக்கள்லேயே ரொம்ப பிடிச்சது பைருஹா. எப்போ அல்லாஹ் சொல்லிட்டானோ உனக்கு பிடிச்சதை எனக்காண்டி கொடுக்கலன்னா உனக்கு நன்மை கிடைக்காதப்பான்னு எப்போ சொல்லிட்டானோ கொடுத்துட்டேன், இப்பவே கொடுத்துட்டேன், இப்பவே தந்துடுறேன், அல்லாஹ்வுக்காக எடுத்துக்கங்க. அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு பெரிய விசாலமான மனதிற்கு சொந்தக்காரர்கள் தெரியுமா? வந்தது வரைய லாபம்னு வாங்கி பின்னால போட்டுக்கல. ரசூல் சொன்னாங்க, உன் குடும்பத்திலேயே உன்னுடைய உறவுகள்லேயே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்களப்பா, அவரை கூப்பிட்டு கொடுத்துரு பங்கு வச்சு. நீ அல்லாஹ்வுக்காகவே நீ கொடுக்க முன் வந்து விட்டாய். உனக்கு பிடிச்சதை தூக்கி அடுத்தவருக்கு கொடுக்கணும், அல்லாஹ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட, அல்லாஹ்வுக்கு கொடுக்கலாகவே அல்லாஹ் கணக்கு எழுதி கொள்வான். உன் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் கொடுத்து விடு, பங்கிட்டு விடு என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அதனுடைய அடையாளத்தை மதீனா மஸ்ஜித் நபவி தாங்கி நிற்கிறது. அறிஞ்சவர்களுக்கு, அது குறித்து உண்டான ஞானம் தெரிந்தவர்களுக்கு எந்த இடத்திலே பைருஹா தோட்டம் இருந்தது, அந்த இடத்தினுடைய அடையாளங்கள் என்ன என்பது உட்பட தெரியும் இல்லையா? அன்பர்களே, இதுதான் இஸ்லாம். எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்காதீங்க. எல்லாரும் தனக்கு போகும் மிச்சத்தை கொடுப்பாங்க, அல்லது தனக்கு வேண்டாத தூக்கி கொடுப்பாங்க. நீங்க அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பிறருக்கு கொடுங்க. உங்களுக்கு நீங்க எப்படி யோசிப்பீங்களோ, உங்க குடும்பத்துக்கு எப்படி நீங்க கற்பனை பண்ணுவீங்களோ, பிளான் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி மக்களுக்கும் பிளான் பண்ணுங்க. இதான் இஸ்லாம் சொல்லுச்சுங்க. இந்த தத்துவம் இருப்பதினால்தான் இன்னைக்கு வரைய முஸ்லிம்களில் பலர் இந்த நிலைப்பாட்டோடு வாழுகிறார்கள். ரொம்பலாம் போக வேண்டாம். பின்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியால போன்டி என்ற கடற்கரையிலே ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. தெரியுமல்ல? எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு யூத மதத்தினுடைய பண்டிகை கொண்டாட்டத்தினுடைய நாளிலே முரட்டுத்தனமாக 2 நபர்கள் வந்து துப்பாக்கியால் சுட்டு தள்ளுகிறார்கள். இந்த நேரத்தில் பின்னாடி இருந்து ஓடி வந்து ஒரு மனிதர், அஹமத் பின் அஹமத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், பிடித்து வாங்கி இழுத்து அந்த துப்பாக்கியை வாங்கி அவர்களை அந்த மாபாதக செயலிலிருந்து தடுத்து நிப்பாட்டினார். ஆஸ்திரேலியாவுடைய ஹீரோ என்று இன்னைக்கு வந்து மொத்த சமூக வலைதளங்களும் அஹமத் பின் அஹமதை பற்றி ரொம்ப உபசரித்து பேசுகிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? ஹீரோயிசமா? தன்னை யாருன்னு காட்டக்கூடிய இடம் அப்படி அது கிடையாது. தனக்கு கண்ணுக்கு முன்னால் மக்களுக்கு சிரமம் ஏற்படுவதை பார்த்து கொண்டு ஒரு மூமின் சும்மா இருக்க மாட்டார். தன் குடும்பத்திற்கு, தன்னுடைய உறவுகளுக்கு, தன்னுடைய நட்பு வட்டாரத்திற்கு இந்த சிரமத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அப்படியே பிறருக்கும் ஏற்பட்டால் பார்த்து பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார். இந்த சிந்தனையின் வெளிப்பாடுதான் அவரை உயிரை பணயம் வைத்து அந்த வேலையை செய்ய வைத்தது. ஆஸ்திரேலிய பிரதமர் போய் அங்கே நின்று அவரை ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்திட்டு வந்தாரா இல்லையா? ரொம்ப வேண்டாம், 2025 ஏப்ரலுக்கு போங்க, பஹல்காம் தாக்குதல் நடக்குது. சுற்றுலாவுக்கு சென்ற இந்தியாவிலிருந்தும் பல நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் பஹல்காம் என்ற இடத்திலே தீவிரவாதிகளால் தாக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் ஆதில் ஹுசைன் என்று சொல்லக்கூடியவர் 25 நபர்கள் பிளஸ் இவரோட சேர்த்து 26 மொத்தமாக அந்த தாக்குதலில் இறந்து போயிடுறாங்க. இவரும் இறந்துடுறாரு. இவர் யார் அப்படின்னா ஒரு குதிரை ஓட்டி அவர்களை சவாரி செய்து மக்களை ஏற்றி சுத்தி காண்பிக்கக்கூடியவர். அந்த இடத்தில் யாரென்றே தெரியாமல், எந்த ஊர் எந்த பாஷை எதெல்லாம் பார்க்காம
எங்க ஊருக்கு வந்திருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டு போச்சு, நாங்க பின்பற்றக்கூடிய மார்க்கமும் எங்களுடைய இறை தூதரும் காண்பிச்சு கொடுத்த விஷயம் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வந்தா பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, ஹெல்ப் பண்ணணும். என் குடும்பத்துக்கு வந்தா எப்படியும் அதை மாதிரி தான் அவங்க குடும்பத்துக்கும். இறங்கினார், உயிரை பணயம் வைத்தார், ஓடினார், கடைசியில் அவர் வீர மரணம் அடைந்தார். அதே மாதிரி தான் முதுகில தூக்கி வச்சுட்டு ஒருத்தர் ஓடி போனார், சஜ்ஜாத் அகமது என்று சொல்லக்கூடிய சஜ்ஜாத் அகமது பட். முதுகில் தூக்கி வைத்துக் கொண்டு ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு ஓடுவதை போன்று பல மனிதர்களை தூக்கி கொண்டு ஓடி கூட்டு போய் காப்பாற்றி கொடுத்தார். இதுவெல்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இஸ்லாம் சொல்லி தந்த தத்துவம் இன்னைக்கும் உயிர்ப்புடன் ஈரத்தோடு உலகத்தில் இருக்கிறது என்பதை சொல்லித் தருகிறது. 2024 ஆகஸ்ட்ல வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்படுது. நிலச்சரிவில் பல உயிர்கள் அங்கே பலியாகிறது. அந்த நேரத்தில் 2 கரைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் உடைஞ்சி நீரோடு நீராக அடித்து செல்லப்படுது. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும். அங்கே நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. பாம்பால் விஷ ஜந்துக்களால் தீண்டப்பட்டு இப்போ மருத்துவத்தினுடைய தேவை உள்ள மக்கள் நிறைய இருக்கிறாங்க. எப்படி இந்த ஆற்று அங்கிட்டு கிடக்கிறது? கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மொத்த வெள்ளத்தோடு சேர்ந்து நாமளும் கரையில் ஒதுங்கிடுவோம், போயிடுவோம். வெள்ளத்தோட கயிறை போட்டு ஜிப்லைனை போட்டு ஒரு பெண்மணி ஒரு மிகப்பெரிய சாகசத்தை செய்தார். அந்த பெண்மணி நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணி தான், நீலகிரி மாவட்டம். அந்த அம்மா பேர் சஃபீனா, ஒரு செவிலியர், ஒரு நர்ஸ். இந்த அம்மா போயிட்டு கிட்டத்தட்ட 35 உயிர்களை காப்பாற்றிருக்கிறார். ஒரு தடவை போகலை, 10 தடவை டிராவல் பண்ணியிருக்கு, இங்கிட்டும் அங்கிட்டும், இங்கிட்டும் அங்கிட்டும். அந்த அம்மாட்ட கேட்டாங்க, எப்படிங்க, யாருமே முன் வராத விஷயம். நிறைய காவலர்கள் இருக்கிறாங்க, நிறைய தன்னாளர்கள் நிற்கிறாங்க, ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படிங்க இந்த எண்ணம் வந்துச்சுன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, என் கண்ணு முன்னாடி பல உயிர்கள் இப்படியே இந்த ஆற்றிலே அடித்து செல்லப்படுது. என் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தா நான் அங்கிட்டு போய் பார்க்கத்தானே செய்வேன். அந்த மாதிரி தான் பார்த்தேன், என் குடும்பமாக பார்த்தேன், என்னில் ஒருத்தராக பார்த்தேன், அதனால தான் போனேன். எனக்கு உயிர் மேல் பெருசாக அந்த பயம் எனக்கு அங்கே வரல அப்படின்னு சொல்லிச்சு. அன்பர்களே, மூமின்கள் உண்மையான ஈமானோடு இந்த அடிப்படையில் தான் மழையிலும் வெள்ளத்திலும் புயலிலும் பேரிடர் காலங்களிலும் கொரோனா போன்ற பெருந்தொற்றின் காலங்களிலும் தங்களுடைய உயிரையும் கூட பெரிதாக நினைக்காமல் களத்தில் இறங்கி அடுத்தவர்களுக்காக இன்றி உழைத்தார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கொரோனாவெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த பேரிடர் காலம் எப்படி கொடூரமானது என்பதையெல்லாம் நம்மள ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருப்போம். அந்த மாஸ்கை போட்டு மருத்துவர்களே பக்கத்தில் போவதற்கு யோசித்த சமயத்தில் எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த உடையை அணிந்து கொண்டு பிற மத வழிபாட்டினுடைய அடிப்படையிலே அவங்களுடைய இறுதிச் சடங்கை நிறைவு செய்துவிட்டு அந்த அடக்க ஸ்தலத்திலே கொண்டு அடக்கிவிட்டு வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இதுவெல்லாம் இதனுடைய பின்னணி தத்துவம் என்ன? இஸ்லாம் சொன்னது, நபிகள் சொன்னார்கள், உனக்கு என்னவோ அதையே நீ பிறருக்கும் பிரியப்படு. நீ தான் உண்மையான மூமின், நீதான் உண்மையான மூமின். உண்மையான மூமின் என்பதற்கு அடையாளம் தாடியோ அல்லது நீல அங்கியோ வெளித்தோற்றமோ கிடையாது. நீ வெளிப்படுத்தக்கூடிய உயர்ந்த பண்புகள். இன்னைக்கு நம்மள பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? இபாதத்துன்னு தனி ஒரு ட்ராக் வச்சிருக்கோம், பண்புகளுக்குன்னு தனி ஒரு ட்ராக் வச்சிருக்கோம். இஸ்லாம் சொல்லுது ரெண்டும் சேர்ந்தாதான் உண்மையான இபாதத்தினுடைய இன்பத்தை உன்னால சுவைக்க முடியும். தொழுகை, வணக்கம், வழிபாடு, அதுக்கு ஒரு தனி ரூட் வச்சிருக்கோம். அப்போ ஒரு மாதிரி இருப்போம். வெளியே வந்து மக்களிடத்துல உறவாடும் பொழுது, அவங்கள்ட்ட பழகும் பொழுது, அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது வேற முகத்தை காட்டுவோம். இஸ்லாம் சொல்லுது, இல்லப்பா, ரெண்டு வேற வேற கிடையாது, ஒன்று. அது ஜெயிக்கணும்னா அதுல உன்னுடைய மொத்தத்தை நீ இறைவனுக்கு முன்னால் கொடுக்க முன் வந்தாய் அல்லவா, அது வந்து கரெக்டா அமையணும்னா இந்த பிஹேவியர்ஸ்லையும் பண்புகள்லையும் நீ சரியா இருக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியமானது என்று மார்க்கம் சொல்லுகிறது. இப்போ 3வது பண்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்களுக்கு நீ எதை பிரியப்படுவாயோ அதையே பிற மக்களுக்கும் பிரியப்படு. 4வது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வ அஹ்சின் இலா ஜாரிக தகுன் முஸ்லிமா. நீ உண்மையான முஸ்லிம் என்பதை எங்க காட்டணும் தெரியுமா? உன் பக்கத்துல வாழக்கூடிய உன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட காட்டணும். உன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நீ உபகாரியாக இருக்க வேண்டும். நம்மை பற்றி ஊரும் உலகமும் அல்லது சமூக வலைதளங்களில் நாம் போகக்கூடிய இடங்களில் பெருசாக பேசலாம், ரொம்ப பாராட்டி பேசலாம். ஆனால் என்னை பற்றி என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் கவனிக்க வேண்டும், அவதானிக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் பெரிய பேரு, ஆனா வீட்டுக்கு வந்தா மனுஷனா, அந்த மனுஷன் பக்கத்துல குடியிருப்பானா, கிறகம் வேற வழி இல்லை, இருக்கணும், வேற என்ன பண்றது அப்படின்ற நிந்தனையோடு என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வின் வார்த்தையை கவனிங்கள், வல்லாஹி லா யூமின், வல்லாஹி லா யூமின், வல்லாஹி லா யூமின். அல்லாஹ் மீ சத்தியம், ஒருவர் உண்மை மூமினே கிடையாது. அல்லாஹ் மீ சத்தியம், ஒருவர் உண்மையான மூமினே கிடையாது.
வல்லாஹி அல்லாஹ் மீ சத்தியம், ஒரு உண்மையான மூமினே கிடையாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஒரு தடவை சொன்னாலே வெரி வெயிட், ரொம்ப அது பவர்ஃபுல்லான வார்த்தை, அது எங்களால் தாங்கிக்க முடியாது. 3 தடவை அல்லாஹ் மீ சத்தியமிட்டு உண்மையான மூமினுக்கான அழகே அல்ல, இவர் உண்மையான மூமினே கிடையாதுன்னு சொல்றீங்களா? யாரு தான் அந்த மனுஷன் சொல்லுங்களேன். ரசூல்லா கேட்டாங்க, ரசூல்லாட சஹாபாக்கள் கேட்டாங்க. நபி சொன்னாங்க, ஜாருன் லா யுமினு ஜாருஹு பவாயிகஹு, ஒரு அண்டை வீட்டுக்காரர், இவருடைய துன்பத்தினால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் நிம்மதி பெறவில்லை. இவர் படுத்துற பாடு அவரை போட்டு பெரும் பாடுபடுத்துறாரு, பெரிய தலைவலியா இருக்காரு. எதை செஞ்சாலும் குத்தம், எதை செஞ்சாலும் குத்தம், எதை செஞ்சாலும் குத்தம். இப்படியே அவருக்கு வேற வழி இல்லாம இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு படாத பாடுபட வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது என்கின்ற வேற வழி இல்லை, சமாளிச்சுக்கிட்டு போவோன்ற எண்ணத்தோடு தான் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இப்படியான மனிதர் ஒரு உண்மையான மூமினுக்கே அழகல்ல அது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்களும் நானும் யோசிக்கணும், என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நான் உண்மையான பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கிறேனா? தொல்லை தராத பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறேனா? குடைச்சல் கொடுக்காத பக்கத்து வீட்டுக்காரனாக அண்டை வீட்டுக்காரனாக இருக்கிறேனா? அவனை சீண்டி பார்க்காத பக்கத்து வீட்டுக்காரனாக அண்டை வீட்டுக்காரனாக நான் இருக்கிறேனா என்று யோசிக்க வேண்டும். அதிலே ஏதாவது கொஞ்சம் குறை இருந்தால், இந்த வார்த்தை நல்ல கவனிங்க, அதிலே ஏதாவது கொஞ்சம் குறை இருந்தால் என்னுடைய ஈமானில் சந்தேகம் இருக்கிறது என்று பொருள். என் அண்டை வீட்டுக்காரரோடு இருக்கக்கூடிய உறவுகளிலே எனக்கு கொஞ்சம் சேதாரம் ஏற்பட்டு போனால் என் ஈமான் சேதாரப்பட்டு விட்டது என்று பொருள். இது நான் சொல்லவில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அன்பர்களே, அதில் அப்துல்லா இப்னு முபாரக் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு யூதர் குடியிருந்தார். ரொம்ப நாள் குடியிருந்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு வித்துட்டு வேற இடத்துக்கு போறாரு. போகும்பொழுது அவர் வித்தாரம்மா காஸ்ட், அதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தெருவில் அந்த வீட்டுக்கு என்ன மதிப்போ அதை விட 5 மடங்கு அதிகமாக சொன்னார். வச்சுக்கங்களேன், 1 லட்ச ரூபா மதிப்புள்ள இடமா இருக்கலாம், ஆனால் அவர் வந்து ரேட்டு 5 லட்சம் சொன்னார். இது என்னப்பா பகல் கொள்ளையா இருக்குன்னு சொல்லி ஊரில் உள்ளவங்களாம் கேட்டாங்க. அவர் சொன்னார், என் வீட்டுக்கு மதிப்பு 1 லட்ச ரூபா தான், ஆனால் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல்லா இப்னு முபாரக் ரொம்ப நல்ல மனுஷன், அவரை மாதிரி ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் கிடைப்பது என்பது பெரிய பாக்கியம். நான் என் வீட்டை மட்டும் உன்கிட்ட கொடுக்கல, என் பக்கத்து வீட்டுக்காரையும் சேர்த்து கொடுக்குறேன். வீட்டுக்கு 1 லட்சம், அவரை பக்கத்து வீட்டுக்காரா நீ இனிமேல் பெற போறல, அதுக்கு 4 லட்சம் தான். அன்பர்களே, நீங்களும் நானும் யோசிக்க வேண்டும். அப்படியான அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் இருந்ததை போன்று உண்டான அந்த அண்டை வீட்டுக்காரனின் பண்புகளும் குணநலங்களும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ உண்மை மூமின் என்பதை எதை வைத்து அடையாளப்படுத்த வேண்டும்? அண்டை வீட்டுக்காரிடத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை வைத்து அடையாளப்படுத்த வேண்டும். நிறைய பேர் பேசுறதே இல்லை, நானும் பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறதே இல்லை. எதுக்கு பேசினா வம்பு? மேல இருக்காரு, நான் கீழே இருக்கிறேன், நாங்கள் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டே பல மாதங்கள் ஆகுது, எதுவும் கிடையாது. ரசூல் சொன்னாங்க, உங்கள் அண்டை வீட்டுக்காரர் பசித்திருக்க நீ வயிறார சாப்பிட்டால் நீ மூமினே கிடையாது. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் குழம்பு சமைக்கிறீர்கள், கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்துங்க, ஊத்தி பக்கத்து வீட்டுக்காரர் கொடுங்க, உறவு இன்னும் புதுப்பிக்கப்படும், இன்னும் பசுமையாக மாறும். அன்பளிப்புகள் வழியாக உறவுகள் இன்னும் அதிகப்படியான நெருக்கத்தை பெறும். அது மிக முக்கியமான தேவை. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் அது கேட்க நமக்கெல்லாம் வம்பு. இதுதான் நாங்கள் வந்து நெய்பர்ஸ்ட பார்த்ததும் விட்டுக்குவோம், அதுக்கடுத்து பேசுறது இல்லை, டச்சிங்கும் இல்லை என்று பெருமையாக நவநாகரீகமாக பேசுபவர்களை பார்க்கிறோம். வெள்ளம் போன்ற சமயங்கள்ல தான் மொட்டை மாடல சந்திச்சுக்குவாங்க. எப்படி, நீ எங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம், நானும் இங்கே தான் இருக்கேன், இதே ஃப்ளாட்டு தான். எத்தனை வருஷமா இருக்கீங்க? 15 வருஷமா இருக்கும். 15 வருஷமா இருக்கும், ஆனால் பார்த்து பேசிக்கிட்டது கூட இல்லை. அன்பர்களே, இதுவல்ல ஒரு மூமின் என்றால். அண்டை வீட்டாரோடு அனுசரணையான உபகாரத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். இது 4வது பண்பு. 5வதா முத்தாய்ப்பா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள்ட்ட இருக்க வேண்டிய பண்பு வலா துக்ஸிரு லிஹக்க, அதிகமாக சிரிக்காதீங்க. அதிகப்படியான சிரிப்பு என்பது உங்களுடைய கல்வை மௌத்தாக்கி விடும் நாங்கள் சொல்லலாம். இதில் இன்னொரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து என்ன தெரியுமா? சொல்லட்டுமா? அதிகமாக சிரிக்காதீங்க, கொஞ்சமாவது சிரிங்க. சிரிக்காமல் அப்படி முகத்தை உருன்னு வச்சுட்டு இருக்காதீங்க, கொஞ்சமாவது சிரிங்க. உலகத்திலேயே உன் சகோதரனை பார்த்து சிரிப்பது அறம் செய்த நன்மை என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறீங்க, நன்மைங்க, அறம், தர்மம் செய்த நன்மை. யார் கொடுப்பா? அல்லாஹ் கொடுக்குறான். அதே போன்று பிறரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சிரித்தால், கைகோட்டி சிரித்தால், ஒருத்தரை அவமானப்படுத்திட்டு அதிலேருந்து ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படுதுன்னா அதை விட கேடுகட்ட சிரிப்பு உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுத்துட்டு அந்த கஷ்டத்தை பார்த்து நான் சிரிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த சிரிப்பும் நினைக்காது, என்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையும் நீடிக்காது.
அல்லாஹ் உடனே மாத்திடுவான். ரசூல் சொன்னாங்க, ஹதீஸிலே வந்திருக்கிறது, அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, வைலுன், வைல் என்ற நரகம் காத்திருக்கிறது ஒரு மனிதனுக்கு. யார் தெரியுமா அவனுக்கு? அல்லதி யுஹத்திஸு பில் ஹதீஸ் லியுத்ஹிக பிஹில் கௌம. அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு சில பேச்சு பேசுகிறார். அந்த பேச்சு சில நேரங்கள் சிலருடைய தன்மானத்தை சீண்டிடுது, ஒருத்தருடைய சுயமரியாதையை தொட்டு பார்த்துருது, உரசி பார்த்துருது, ஒருத்தருடைய அந்தஸ்தை கொஞ்சம் இறக்கி விட்டுருது. ஆனா இவர் பேசுறது எதுக்கு தெரியுமா? எல்லாரும் சிரிக்கட்டும், நம்ம பேசுறத பார்த்து சிரிக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறார். ரசூல் சொன்னாங்க, இவருக்கு வயல் என்ற நரகம் காத்திருக்கு. நாங்கள் ரசூல் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, வயலுன் லஹு வயலுன் லஹு வயலுன் லஹு 3 தடவை சொல்றாங்க. அப்படி என்றால் நீங்கள் சிரியுங்கள், பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டி சிரியுங்கள். பிறர் படுகிற துன்பத்தை பார்த்து சிரிக்காதீர்கள். பிறரை துன்பப்படுத்தி அவர் படுகிற கஷ்டத்தை பார்த்து நீங்கள் புலகாங்கிதம் அடையாதீர்கள். அது ஆபத்தானது. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் வம்சத்தையே அழிப்பதற்கு சக்தி மிக்கது அந்த சிரிப்பு, ஏளன சிரிப்பு. எனவே வேண்டாம் என்று பெருமானார் தடுத்தார்கள். எனவே அதிகம் சிரிக்காதீர்கள், கொஞ்சம் சிரியுங்கள். அதிகப்படியான சிரிப்பு உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும் என்று நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது முத்தான உபதேசத்தை செய்கிறார்கள். ஆக இந்த 5 விஷயமும் நம் வாழ்வியலோடு தொடர்புபட்டது. கடந்த வாரம் சொன்னதையும் இந்த வாரம் சொன்னதையும் நீங்கள் மீளாய்வு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் எடுக்க வேண்டிய மிக உன்னதமான விஷயங்களை அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த தன்மைகளோடு அதை பின்பற்றக்கூடிய ஒப்பற்ற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.